சுபர் எப்படி பாக்குறீங்க? ராகுல் வந்து முதன்முறையா கொஞ்சம் மெல்ல நகர்ந்து பேசின மாதிரி தெரியுது. அது மறைமுகமா பேசினாங்கன்னாலும் யாரு எதிர்வினை ஆற்றி இருக்காங்கன்னா இப்ப தெரிஞ்சு போகுது இது யாருக்கும் யாருக்குமான அரசியல் உரையாடல். நீங்க எப்படி பாக்குறீங்க டெல்லி அரசு? என்ன ஏதாவது போக்குகள் மாற்றமா? ஏன் ராகுல் இப்படி இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது சீட் ஷேரிங்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ராகுலினுடைய குரலாக தான் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்திலாம் இங்கே பேசியிருக்காங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க தாவேக்காவோட போகிறதுக்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சில முக்கிய மேல்மட்ட தலைவர்களுடைய ப்ரெஷர்னால தான் இந்த கூட்டணிக்கு வந்தாங்க. அதனால தான் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரல. பிரச்சாரத்துக்கு வந்தாலும் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல. அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போனார், இவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். 2011 இது மாதிரி தான் நடந்துச்சு. எப்பெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் தோல்வி. ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காங்க. மக்கள் அதை ஏற்றுக்கல. அப்போ இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது. தேர்தல் முடிவு வருது, தாவேக்கா 108 தொகுதியில் வின் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது காங்கிரசினுடைய தயவு தேவை. அப்போ காங்கிரசினுடைய தயவில் காங்கிரஸ் அந்த இடத்துல திமுகவை வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையிருக்கலாம். அந்த இடத்துல தான் அவங்க ரொம்ப ட்ரிக்கர் ஆனது. நீங்கள் கூட்டணியில் இருந்துங்க போங்க அப்படின்னோடனே அந்த இடத்துல சொல்லாமல் போயிட்டாங்க. 5 எம்எல்ஏக்கள் கூடயே போகிறாங்க, கவர்னர் மாளிகை போகிறாங்கன்னு இவங்களுக்கு செம்ம ட்ரிக்கர் ஆகி போகுது. அதுக்கு பிறகு தான் அவங்க அது மட்டும் இல்லை இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க. 2029 2031 2 எலெக்ஷனுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 2 நாங்கள் தான் நிற்போம் உங்களோட அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க திமுக. இனிமேல் இவங்களோடு ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி எப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டெல்லியில் நடந்த அந்த இந்தியா அலையன்ஸ் பிளாக்ல மீட்டிங்கில் தான் பேனரே வைக்கிறாங்க. ராகுல் காந்தியை வெளிப்படையாக முதலில் அவங்க எதிர்த்தது வந்து டெல்லியில் எதிர்த்துட்டாங்க. இப்போ அதற்கு பிறகு கூட எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசின விஷயம் தான் இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு 22 எம்பி இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இஷ்யூ வர்றப்போ தனியாக இருக்குது. இப்போ இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லேயே கூட இந்த ஸ்டூடெண்ட் அடிச்சதுல கூட தனித்தனியாக தான் போராட்டம் பண்ணுறாங்க வெளியில் வந்து, காங்கிரஸும் திமுகவும். இல்லை, அது தீர்மானமே அறிவாலயத்தில் போட்டாங்க. எங்க முதுகுல குத்திட்டீங்க, இனி உங்களோடு கிட்டத்தட்ட சினிமாவில் வர மாதிரி ஒட்டு இல்லை, உறவு இல்லை, முடிவு கொண்டாங்க. ஆனால் காங்கிரஸ் இவங்க மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆல் இண்டியா லெவலில் இவங்களுடைய தயவு தேவை. அதை எப்படி ஒட்டும்? காங்கிரஸ் திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத பட்சத்தில் தான் இன்னைக்கு எட்டப்படுங்கிற வார்த்தையை பேசி அந்த இடம் சுபேர் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இப்போ ராகுல் பேசுறதுக்கு முன்னாடியே KS அழகிரி பேசுற நேர்காணல்லையே அவங்க வாஜ்பாய் அவர்களோடு போனவங்க தானே, ஏன் மோடியை கூட நல்லவர்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் பேசுறார். கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்பு இந்த அலைன்ஸ் இருக்கணும்னு சொன்ன அவர் வந்து பிஜேபி வந்து ஆசை காட்டுது 29 வந்து ஒரே தேர்தல், ஒரே நாடு தேர்தல், அதுக்கு வந்து திமுக இணங்கி போயிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு சந்தேகத்தையோ அல்லது ஒரு விமர்சனத்தையோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே பிஜேபி திமுக. அது ஏன்? எதுக்கு பிஜேபி திமுக அவங்கான ஒரு சாஃப்ட் ஹேண்டில் பண்றாங்க, அதை நம்ம வந்து மறுக்கவும் முடியாது. இப்போ என்னன்னா, உடனே ஜாமீன் கிடைக்குது, சில விஷயங்கள்லாம் உடனே நடக்குது. அப்படிங்கும் போது ஒரு சாஃப்டா வந்து பாஜக டிஎம்கே அலையன்ஸ்ங்கிறது ஒரு டீலிங் போகுது. என்ன பிரியன் சார் சிரிக்கிறீங்க? என்ன ஜாமீன் கிடைக்குது நேரம் யோசிக்கிறேன். இல்ல சார், அது டெல்லி அளவுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க போயிருக்கோம் 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். அது சீக்கிரம் தெரிஞ்சிடும், கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடாது. அப்போ ஒரு சாஃப்டா அங்க மேல டீலிங் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், மற்றவங்க இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே நேரடியா பிஜேபி பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் நெரிசல் வழக்கு டெட்லைன் கொடுத்தாங்க கோர்ட்டு, இன்னும் அது கிடப்புல தான் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் சந்தேகம் எங்கேயோ போகல. இல்ல இப்ப சந்தேகம் இந்த பக்கம் தான் இருக்கு. அது கொஞ்ச நாள்ல வெளிப்படையா தெரியும். இல்ல இப்ப என்னன்னா, வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய எம்பிகளை தன்னுடைய கொண்டு வரக்கூடிய பில்ஸ் அமெண்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஒன்னும் நேரடியாக ஆதரவு கொடுங்க, இல்லாட்டி வெளிநடப்பு செய்யுங்க, அப்படிங்க ஏதாவது ஒரு வழியில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி அவங்க ஒரு வழிக்கு வந்துட்டாங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வந்துடும். வருகிற பட்சத்தில் ஒரு பிடிமானம் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நேரடியாக பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம், பாஜகவோட ஒரு சாஃப்ட் டீலிங்ல. வந்தே மாதிரம் இஷ்யூலாம் ரொம்ப ஹார்டா இல்ல, திமுகவினுடைய எதிர்வினைன்றது ரொம்ப. அதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில, பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது அடுத்து பில் வரப்ப தான் தெரியும் நமக்கு. இல்ல கனிமொழி பார்லிமெண்ட்டுக்குள்ளே ரொம்ப பேசியிருக்காங்க. இல்ல சார், பில்ஸ் ஏதாவது சொல்றேன், அந்த பில்ஸ் ஏதாவது முக்கியமா கொண்டு வர்றப்ப இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க பேசலாம், பேசுறதுல ஒன்னாயிரம் போறது கிடையாது. ஆனா முக்கியமான விஷயங்கள் இவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கு, வாக்கெடுப்பில் இவங்க ரோல் என்னவா இருக்கு, ஆதரிக்க போறாங்களா, வெளிநடப்பு பண்ண போறாங்களா, அன்னைக்கு ஆப்சென்ட் ஆக போறாங்களா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஒருவேளை நீங்க இவர் சொன்ன மாதிரி அவங்க வேற ஒரு மாதிரி கூட சொல்லலாம்,
நமக்கு அதிகமா வருதுன்னு அதை கூட மாடிஃபை பண்ணி கூட சொல்றது. தொகுதி மறுவரையில ஏதோ ஒண்ணு நடக்கலாம். தொகுதி மறுவரையில் திமுக பாஜக உறவு இருக்கிறதா இல்லையாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும், மூடி மறைக்க முடியாது. அப்படிங்கும் போது அது வந்து ராகுல் காந்திக்கு புரிஞ்சிருக்கு. ராகுல் காந்திக்கு ஏதோ ஒரு செய்தி, ஒரு சமிக்கை வந்திருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு போறாரு. பிரியன், இப்ப சுபேர் சொன்னதுல ஒரு சின்ன விளக்கம் தான். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் படி நீங்க திரு ஸ்டாலின் அவர்களோட அறிக்கையை அன்றைய முதல்வராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம் அப்படின்றது. இப்போ சிவபிரியன் சொன்ன மாதிரி 50%ன்றப்ப அகிலேஷ் யாதவுக்கு எல்லாமே ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. டிராஃப்டில் கொண்டு வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி தான். ஆனால் அப்போ அவங்க வாயு மொழி உத்தரவு தானே. இதை வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல திமுக 50%னாலும் எதுக்கணும்னு காங்கிரஸ் இதை எப்படி இது அரசியல் உறவா புரிஞ்சுக்கிறதா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இல்ல, அதாவது அந்த கட்டத்தில் அவங்க வந்து இந்தியா கூட்டணியோட இருந்தாங்க. ஸோ அது ஓவராலா வந்து எதிர்ப்புன்னு வரும்பொழுது திமுகவும் வந்து இதில் இருந்தாங்க. இப்போ மாறி இருக்கிற அரசியல் சூழல்ல பாஜகவை வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கிறது, எந்த அளவுக்கு எதிர்க்காமல் இருக்கிறதுன்னு ஒரு 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 கணக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு இருக்கு. ஒரு கிரே ஏரியா வந்து அந்த ஒரு கிரே ஏரியா இப்போ வந்திருக்கு ஆக்சுவலா. சரி. ஸோ அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களை வந்து தக்க வச்சுக்கணும் சார். இங்கே விஜய் வந்து இருக்காருங்க, அவர் வழக்குகள்லாம் போடுவார். அங்கே பாஜகவை எழுத்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணணும். எதுக்காக 2 எதிரிகளை நீங்கள் உருவாக்கிக்கணும்? பேசலாம். 2 எதிரிகள் தேவையில்லையே. ஒரு எதிரியை நீங்கள் பலமாக போரிடணும்னா இன்னொரு எதிரியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும்ல. அது அரசியல் ரீதியா எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய் ஃபார்முலாவா? எதுக்கு நான் ஒருத்தரை எதிர்ப்பேன், எதுக்கு 2 பேர்? விஜயே கூட பாஜக எதிர்க்கிறது இல்லையே, அதுதான் சொல்றேன். பேரு எதிர்க்கிறது இல்லையே, அவரு அடிக்கிறாரு.